வாலிப தம்பி தங்கச்சி, உன் கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. வேத வசனம்: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. வாலிப வயதில் நாம் சில தவறுகளையோ அல்லது தவறான முடிவுகளையோ எடுத்திருக்கலாம். அந்த கடந்த கால நினைவுகள் நம்மை அடிக்கடி குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கி, நான் ஒரு பாவி, தேவன் என்னை எப்படி ஏற்பார் என்று சோதனை செய்யலாம். பிசாசு எப்பொழுதும் நம் கடந்த காலத்தை நினைவூட்டி நம்மை பலவீனப்படுத்துவான். ஆனால் நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஏசப்பாவிடம் உண்மையாக அறிக்கை செய்யும் போது அவர் நம் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அதை முற்றிலும் மறந்து விடுகிறார். அவர் நம்மை புதிய மனிதனாக மாற்றுகிறார். கடந்த காலத்தின் பாரத்தை இறக்கி வையுங்கள். இயேசுவின் சிலுவை மரணம் உங்களுக்கு முழு விடுதலையை தந்துள்ளது. உங்கள் மனதில் இன்னும் குற்ற உணர்ச்சியை தரும் ஒரு கடந்த கால தவறை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அதை இயேசுவிடம் ஜெபத்தில் அறிக்கை செய்துவிட்டு அந்த காகிதத்தை கிழித்து எறியுங்கள். தேவன் அதை மன்னித்து விட்டார் என்பதை விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள இயேசப்பா, என் கடந்த கால தவறுகளை உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவி என்னை மன்னித்ததற்காக நன்றி. என்னை அலக்களிக்கும் குற்ற உணர்ச்சிகளில் இருந்து எனக்கு விடுதலை தாரும். நீர் என்னை சுத்திகரித்தபடியால் நான் ஒரு புதிய சிருஷ்டியாக உமக்காக வாழ்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன்.